உங்கள் காதலின் திட்டம் என்ன? கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இல்ல எனக்கு புரியல. இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்குன்னு பல கனவு இருக்கு. ஆனா அது எதுவுமே நடக்கிறது இல்ல. அது ஏன்னு தெரியுமா? அப்படியே கொஞ்சம் இதை பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, வேலை இல்லாம பசங்க ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல வேலை கிடைச்சிடாதான்னு அடிச்சுக்கிற காட்சி தான் இது. பிறக்கும் போதே டாக்டர் ஆவியா கலெக்டர் ஆவேன்னு கேட்டு எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் அப்படின்ற கனவோடு வளர்ந்து பல குழந்தைகள் படிக்கிற படிப்புக்கு இப்போ செய்யற வேலைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மாசம் 50,000 வாங்கணும்னு ஆசை தான். ஆனா கொடுத்தா தானே சொந்த பைக் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும்ன்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கனவு. அதெல்லாம் இங்க நடக்கிறதே இல்லை. ஏன்னா வாங்குற 10,000 5,000 எங்க செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல வீட்டுக்கு ரெண்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணும். நம்ம வீட்டுல வாங்கின லோனுக்கு மாசம் எப்பப்பா சேலரி அனுப்புவோம்னு சொல்லி வீட்டுல இருந்து கால் வரும். வாங்குற காசே பத்தாம நம்ம செலவுக்கு வெளியே கடன் வாங்குறதா இருக்கு. ஆனா ஒண்ணு, பிறக்கும் போதே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சு பிறந்துட்டு இப்ப வளரும் போது தான் தெரியுது அந்த ஏழை எளிய மக்களே நம்ம தான்.